ஹாய் கைஸ், மாட்டு பொங்கலுக்கு எப்படி மாடு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன் இந்த தெப்பக்குளம். ஸோ இந்த தெப்பக்குளம் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க. எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாரு எல்லாம் கட்டுறது வந்து 4 பார்ட்டிஷனாக பிரித்து கட்டுவாங்க. ஒவ்வொரு ஊரில் வந்து எப்படி கட்டுவாங்கன்னா 2 பார்ட்டிஷனாக மட்டும் பிரித்து, ஒன்று வந்து மாடு குடிக்கிற தண்ணி தொட்டி, இன்னொன்று வந்து அது மாடு தங்கியிருக்க சாலை அப்படிங்கிற பேஸில் 2 பார்ட்டிஷனாக பிரித்து கட்டுவாங்க. நாங்கள் எப்போவுமே இந்த 4 பார்ட்டிஷனாக தான் கட்டுவோம். ஸோ வந்து இதில் வந்து அந்த 9 கார்னர்ஸ்க்கும் வந்து பிள்ளையாரை வந்து சாணியில் பிடிச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி, அந்த 4 பார்ட்டிஷனுக்குள்ளேயும் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே ஃபுல்லாக காசு போட்டு வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் வந்து யார் அந்த காசை ஃபஸ்ட்டாக எடுக்கிறாங்க, யார் தூங்கி எழுந்திரிச்சு நாங்கள் தான் யார் ஃபஸ்ட்டாக ஓடி போய் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 7 கன்னிமாரெல்லாம் வச்சு நம்ம பட்டியில் வச்ச பொங்கல் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு, சைடில் வந்து கரும்பு தோரணம் கட்டி, அப்புறம் நம்ம வீட்டில் பச்சை மாவு இடிச்சிருப்போம், அந்த பச்சை மாவு உருண்டை பண்ணி அதை ஒரு குண்டாவில் வச்சு, அப்புறம் கண்ணாடியெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டு அந்த தெப்பக்குளத்தை பார்த்து பார்த்து கட்டுவோம். ஆனால் நம்ம ஃபைனலாக அந்த தெப்பக்குளத்தை என்ன பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அது தெரியலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள்.